மகனே, இவ்விரு குதிரைகளும் மிக அரிய இனத்தவை. மிக நன்றாக நாம் வளர்த்திருக்கிறோம். ஆகையால் நல்ல குதிரைகள் கிடைக்காத நாடொன்றில் ஒவ்வொன்றிற்கும் 100 தங்க நாணயங்கள் கிடைக்கும். அம்மாதிரி நாடொன்று தெற்கே தொலைவில் உள்ளது. எனக்கோ வயதாகி விட்டது. நான் அங்கே போக முடியாது. ஆனால் தெரியா பிரதேசங்கள் வழியே தொலை தூர பயணம் செய்யும் துணிவு உனக்கு இருந்தால் அந்த நாட்டு அரசனிடம் இந்த உயர் சாதி குதிரைகளை எடுத்துச் செல்வாய். அவன் சந்தோஷப்பட்டு 100க்கு மேல் விலை கொடுக்கக்கூடும் என்று ஒரு முதிய வியாபாரி தன் மகனிடம் கூறினான். தொலை தூர நாடுகளுக்குச் செல்லப் போகிறோம் என தனையனுக்கு ஒரே குஷியாகி விட்டது. ஆனால் தகப்பன் மேலும் சொல்வான், ஒன்றை மறக்காதே, மேற்கே மட்டும் போகவே போகாதே. போகாட்டில் அகப்பட்டு போனால் எல்லோரும் பொல்லாதவரான ஒரு நாட்டில் அகப்பட்டு கொண்டு விடுவாய். வெளியான் ஒருவன் கூட வேதனைப்படாமல் அங்கிருந்து திரும்பியதே கிடையாது. நான் கூட ஒரு சமயம் அந்த அயோக்கியர்கள் நாட்டுக்கு போய்விட்டேன். ஒரு சமயம் தான், ஆனால் என் மடமைக்கு நான் கொடுத்த விலை மிகப் பெரிது, மறக்க முடியாத விலை. அந்த சமயம் என்ன ஆயிற்று எனச் சொல்லும்படி அப்பனை மகன் வேண்டிக் கொள்ள. கிழவனும் சொல்வான், ஞாபகமிருக்கிறதா, சின்னக் குழந்தையாயிருந்தபோது ஒரு அண்ணனோடு விளையாடுவாயே. 15 வருடம் முன்னால் வியாபார நிமித்தமாய் நான் பல இடங்களுக்குச் சென்றேன். அப்போது உங்கள் அண்ணாவுக்கு 14 வயது. சின்ன வயதில் பிரயாணம் செய்தால் நல்லது என்று அவனையும் கூட்டிக் கொண்டு போனேன். நாங்கள் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தபோது நான் அது வரை பார்த்திராத ஒரு புதிய நாட்டிற்குள் நுழையும் கெட்ட காலம் நேர்ந்து விட்டது. மாலையில் அங்கு போய்ச் சேர்ந்த நாங்கள் இரவை ஒரு சத்திரத்தில் கழித்தோம். அங்கே ஜனங்களின் பேச்சையும் நடத்தையையும் பார்த்தால், என்னடா இது, நாம் அடிக்கடி மற்ற பிரயாணிகளிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, அந்த அயோக்கியர்கள் ஊருக்கல்லவா வந்து விட்டோம் போல் இருக்கிறது என்று பயப்பட்டேன். சரி, இங்கிருந்து உடனே பீத்துக் கொள்ள வேண்டி எதுதான் என்று நிச்சயித்தேன். ஆனால் காலையில் சத்திரக்காரனிடம் கணக்கு தீர்த்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய தம்பி ஓவென்று கூப்பாடு போட்டுக்கொண்டு என்னை பார்க்க ஓடி வந்தான். அவனுடைய பெண்டாட்டி ஒரு செத்த குழந்தையை பெற்றலாம், அதற்கு நான் தான் காரணம் என்று ஒரே போடாய் போட்டான். எனக்கு தலைகால் புரியவில்லை. முதல் நாள் மாலை நான் குதிரையிலிருந்து இறங்கியபோது பெரிசாய் மூச்சு விட்டேனாம். அப்போதுதான் சத்திரத்திலிருந்து வெளியே பறந்து வந்து கொண்டிருந்த ஒரு சின்னஞ்சிறு பூச்சி என் மூச்சு வேகம் தாழாமல் திசை தடுமாறி தம்பிப் பிள்ளையின் கர்ப்பிணி மனைவி உட்கார்ந்திருந்த ஒரு அறைக்குள் புகுந்து விட்டதாம். அது நேரே அவள் மூக்குக்குள்ளே நுழைய அவள் தும்மல் போட அதன் விளைவாய் கருவில் இருந்த சிசு செத்துவிட்டதாம். இப்படி அந்த போக்கிரி கயிறு திரித்தான். இந்த அபத்த குற்றச்சாட்டிற்கு என்ன தான் பதில் சொல்வதென்று நான் யோசிப்பதற்குள் அங்கே பெரிய கும்பல் கூடி விட்டது. எல்லோரும் புழுகனை ஆதரிக்கிறார்கள். நானோ திப்பிரமை பிடித்து முழிக்கிறேன். கருவில் இருந்த குழந்தை செத்ததற்கு நீ தான் காரணம், கொடு உன் குழந்தையை என்று என் மகனை பிடுங்கிக் கொண்டு விட்டார்கள். பாவம், உன் அண்ணன் இன்றும் அவர்களுடைய அடிமையாய் உழைத்துக் கொண்டிருப்பான். கதையைச் சொல்லிவிட்டு கிழவன் அழுதான். துக்கத்தில் ஆழ்ந்த மகனும், பயப்படாதே அப்பா, அந்த கெட்டவர்கள் நாட்டின் கிட்டே கூட நான் போகவே மாட்டேன் என்றான். பிறகு இளைஞன் அழகிய 2 குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு தொலைதூர தெற்கத்திய நாட்டுக்கு புறப்பட்டான். 2 நாள் கழித்து வழியில் ஒரு ஆறு குறுக்கிட்டது. ஆற்றிலே வெள்ளம். படகு துறையில், இந்த பெரிய குதிரைகளை நம் துர்பலமான படகு தாங்காதப்பா என்று படகுக்காரன் சொல்லி விட்டான். மேற்காலே போனாயானால் நல்ல பலமான படகுடன் ஒரு ஆள் இருக்கிறான் என்றும் சொன்னான். மேற்கே செல்லுகையில் ஒரு பெரிய புயல் வந்து விட்டது. ஒதுங்க இடம் தேடி ஓடினான். கொஞ்ச தூரம் போனால் ஒரு சிறிய மலைக்கு மறுபக்கத்திலிருந்து ஒரு புகை மண்டலம் தென்பட்டது. ஏதாவது வீடு இருக்கும் என்று குதிரைகளுடன் கஷ்டப்பட்டு மலையின் மேல் ஏறினான். இதற்குள் புயல் ஓய்ந்து விட்டது. கீழே பார்த்தால் ஒரு கிராமம் தெரிந்தது. இவ்வளவு தூரம் மேற்கே வந்துவிட்டதால் அயோக்கியர்கள் நாட்டின் ஒரு ஊராயிருக்கலாம் இது என்று அவனுக்கு தோன்றியது. சரி, உடனே திரும்ப வேண்டியதுதான் என நிச்சயித்தான். என்றாலும் இந்த ஜனங்கள் எப்படித்தான் இருக்கிறார்கள் பார்க்கலாமே என ஒரு நப்பாசையும் வந்தது. நன்றாய் பார்க்கலாம் என சிறிது எம்பி பார்த்தான். அப்போது கொஞ்சம் ஆட்டமாயிருந்த ஒரு கல்லின் மேல் தவறிப் போய் காலை வைத்து விட்டான். கல் நழுவ, கால் நழுவ, அவ்வளவுதான். இவனும் விழுந்து கடகடவென்று உருட்டியடித்து கொண்டு நேரே அந்த கிராமத்தின் நடுவில் போய் விழுந்தான். எசமான் கதியை பார்த்த குதிரைகளும் 4 கால் பாய்ச்சலில் கீழே ஓடி வந்து அவன் அருகே நின்று கொண்டன. அந்த வழியே போய்க் கொண்டிருந்த ஒரு வயோதிகன் அங்கே வேகம் வேகமாய் வந்தான். இளைஞனும் தட்டி கொட்டிக் கொண்டு எழுந்து விட்டான். அதிகம் அடிபடவில்லை. இருந்தாலும் யாரோ கிழவன் இவ்வளவு கரிசனர் தோடு பார்ப்பது குறித்து அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அயோக்கியர் நாட்டில் கூட அயலாருக்காக கவலைப்படுபவர் கள் இருக்கிறார்கள் போலும் என நினைத்து கொண்டான். பெரியவருக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்படலாம் என நினைத்தான். அதற்குள் அந்த ஆசாமி இளைஞன் விழுந்தபோது அவன் கீழ் நசுங்கிச் செத்துக் கிடந்த ஒரு தவளையை பார்த்தான். ஐயோ செல்லக்குட்டி தவளையே, என் அருமை மகனே, மாண்டாயோ, யாரை நான் பழி வாங்குவேன் என்றெல்லாம் அலற ஆரம்பித்து விட்டான். அவன் ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கையில் கிராமவாசிகள் நிறைய கூடி விட்டார்கள்.
கிழவனிடம் ஏதோ மர்ம மொழியில் பேசினார்கள். பிறகு குழந்தை இல்லாத கிழவன் தத்தும் தவளையை தத்து பிள்ளையாக எடுத்துக் கொண்டிருந்தான் என இளைஞனுக்கு விளக்கினார்கள். வீட்டு பிள்ளையாகி விட்ட வரட்டு தவளையும் இப்படி ஒரு பிள்ளையுண்டா, அப்பனிடம் இவ்வளவு பயபக்தியா என ஊரெல்லாம் வியக்கும் உத்தம புத்திரனாய் விளங்கியதாம். இப்பேற்பட்ட உலகம் காணா அதிசய தவளை அநியாயமாய்ச் செத்து விட்டதால் கிழவன் உயிரே போய்விட்டது போலத் துடிப்பது ஆச்சரியமில்லை என்றார்கள். இப்படிச் சொல்லிவிட்டு எல்லோருமே ஒப்பாரி பாட ஆரம்பித்தார்கள். என்னடா செய்வோம் என்று பையன் திகைத்தான். இங்கிருந்து போனார் போதும் என்று ஆகிவிட்டது. பெரியவரை எப்படித்தான் சாந்தப்படுத்துவது என்று கேட்டான். உன் குதிரைகளில் ஒன்றை தந்துவிடு என்றான் கிழவன் தேம்பிக் கொண்டே. ஆ, ஒரு தவளைக்கு குதிரையா என்று இளைஞன் நெஞ்சடைக்க கேட்டான். என்னடாப்பா நீ சொல்கிறாய், இந்த கிழவனுக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எங்கேயாவது கேவலம் ஒரு குதிரை ஒரு மகனைவிட உயர்த்தியாய் இருக்க முடியுமா என்றான் கிழவன். கடைசியில் நம் இளம் வியாபாரி அழகிய குதிரைகளில் ஒன்றை அந்த எத்தனுக்கு பறி கொடுக்கும்படியாயிற்று. கனத்த நெஞ்சத்துடன் கிராமத்தை விட்டுச் சென்றான். திரும்ப மலையேறுவது கஷ்டமாயிருந்ததால் மறுபக்கம் போவதற்கு ஏதாவது கனவாய் கிடைக்கிறதா என மலை ஓரமாய் நடந்தான். விரைவிலேயே ஒரு கிராம வந்தது. பையனுக்கு நல்ல பசி தாகம். ஒரு வீட்டின் முன் நின்றான். அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒற்றை கண் ஆளிடம் கொஞ்சம் உணவும் தண்ணீரும் கேட்டான். சாப்பாடு ஒன்றும் தர முடியாது. வயிற்றை நிரப்பிக் கொள்ள நிறைய தண்ணீர் தருகிறேன். எப்படியாவது வயிற்றை நிரப்பிக் கொள்வதுதான் முக்கியம் இல்லையா என்றான். அந்த ஆள் சரியென்று தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அவன் கிளம்ப பார்க்கையில் அவன் ஊர் என்ன, அப்பா பெயர் என்ன என்று ஒற்றை கண்ணன் விசாரித்தான். அவன் சொன்னவுடன் அப்பாடா, கடைசியில் ஒரு வழியாய் நீ கிடைத்து விட்டாய் என்று கூவினான் ஒற்றை கண்ணன். பிறகு சொல்வான், கேளாய் இளைஞனே, 20 வருஷம் முன்னால் நான் வியாபாரத்துக்காக உன்னுடைய ஊருக்கு போனேன். அப்போது கஷ்ட காலம், என் பணமெல்லாம் திருட்டு போய்விட்டது. உங்க அப்பா எனக்கு வெகு நன்றாய் தெரிந்தவர். அவரிடம் 2 தங்க காசு கடன் கேட்டேன். கடன் கொடுக்கலாம், ஆனால் ஏதாவது அடைமானம் வேண்டுமே என்றாரவர். என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. 2 கண் இருக்கிறதே, ஒரு கண்ணை அடகு வையேன் என்று அவர் சொன்னார். எனக்கு எப்படியாவது பணம் தேவைப்பட்டதால் ஒப்பினேன். அவரும் ஒரு கண்ணை நோண்டி எடுத்து கொண்டார். ஒரு வருஷம் கழித்து எங்கள் ஊருக்கு வரும் போது கண்ணை திருப்பித் தந்து விடுவதாய்ச் சொன்னார். 20 வருஷம் ஆச்சு தப்பா, ஆளை காணோம். இப்போது அவர் மகன் வந்திருக்கிறாய். தந்தை சொற்காப்பது தனையன் கடமை அல்லவா? கடன் வாங்கிய 2 தங்ககாசு தருகிறேன், வட்டிக்கு ஒரு தங்ககாசு சேர்த்து தருகிறேன். என் கண்ணை கொடு என்று முடித்தான் ஒரு கண்ணன். வழக்கம் போல அவனுக்கு ஒத்துப்பாடுவதற்கு அங்கே பெரிய கும்பல் சேர்ந்து விட்டது. நம் பையனுக்கு அழுகையே வந்துவிட்டது. எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயா. இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும், சொல், என்னை போகவிடு என்றான். நீ போகலாம், உன் குதிரையை விட்டுவிட்டு என்றான் ஒரு கண்ணன். இளைஞன் குதிரையை விட்டுச் செல்லும்படி ஆயிற்று. கிராமத்தை விட்டு நடந்து சென்றான். மலையிலிருந்து உருண்டதால் உடம்பில் வலி, அருமையான பரிகள் 2யும் பறி கொடுத்ததால் நெஞ்சில் வலி, பசி வேறு. அவனால் வெகு தூரம் நடக்க முடியவில்லை. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தன் கதியை நினைத்து அழுதான். அந்த பக்கமாய் போய்க் கொண்டிருந்த ஒரு இளைஞன், நீ யாரப்பா, ஏன் அழுகிறாய் என்று கேட்டான். இப்போது நம் இளம் வியாபாரிக்கு அங்கே யாரிடமும் வாய் கொடுக்க பயம். இருந்தாலும் இந்த ஆளை பார்த்தால் மிகவும் அன்பானவனாக தோன்றியதால் தான் குதிரைகளை பறி கொடுத்து பரிதவிக்கும் கதையைச் சுருக்கமாய்ச் சொன்னான். புது ஆள் கொஞ்ச நாழி பேசாமலிருந்துவிட்டு, வா, ராஜாவிடம் போவோம். உன் குதிரைகளை மீட்டுத் தருகிறேன் என்றான். இளைஞன் முதலில் கொஞ்சம் யோசித்தான். பிறகு இனி மேல் இழகத்தான் ஒன்றுமில்லையே என்று அவனோடு புறப்பட்டான். வழியில் அரசனிடம் அவன் என்ன கூற வேண்டும் என புது நண்பன் சொல்லிக் கொடுத்தான். அவர்களுடைய புகாரின் பேரில் அரசன் கிழவனையும் ஒற்றை கண்ணனையும் கூப்பிட்டனுப்பினான். வழக்கு ஆரம்பமாயிற்று. செத்த தவளை தன் தத்துப்பிள்ளை என்று கிழவன் கூறியவுடன் இளைஞன் தன் தலைப்பாகையிலிருந்து ஒரு உயிருள்ள தவளையை எடுத்து மன்னனை பார்த்துச் சொன்னான். அரசே, அதற்கப்புறம் நான் இந்த தவளையை என் பிள்ளையாகச் சுவீகாரம் செய்து கொண்டேன். இப்போது நான் சொல்வது என்னவென்றால், இத்தவளையை மலையடியில் நான் வைக்கிறேன். கிழவனார் மலை உச்சிக்கு போய் அங்கிருந்து உருண்டு விழுந்து என் தவளை பிள்ளையை நசுக்கி விடட்டும். ஆஹா, சந்தேகமில்லாமல் இதுவே விவேகமான யோசனை. கிழவர் இதை செய்வதே சால பொருந்தும் என்றும் அரசனும் கூவினான். ஆனால் கிழவன் இதைச் செய்வானா? ஆளை விட்டால் போதும் என்று குதிரையை திரும்ப கொடுத்துவிட்டு வீட்டை பார்க்க ஓடினான். பிறகு ஒற்றைக்கண்ணன் தன் வழக்கை கூற இளைஞன் சொன்னான், வேந்தே, விந்தையான சில பொழுது போக்குகள் என் தந்தைக்கு இருந்தது உண்மையே. மனிதர்களின் கண்களைச் சேர்ப்பதும் அவற்றில் ஒன்று. சொல்லப்போனால் எங்கள் வீட்டு உக்கிரான அறையில் கணக்கற்ற கண்கள் இருக்கின்றன. இந்த கணவானின் கண்ணை திருப்பித்தர நான் தயார்தான். ஆனால் எண்ணற்ற கண்களில் இவர் தம் கண்ணை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி? ஒத்துப் பார்ப்பதற்கு இன்னொரு கண்ணை கொடுத்தார் என்றால் வசதியாயிருக்கும்.
எனவே உத்தரவு கொடுத்தால் அவருடைய இன்னொரு கண்ணையும் நோண்டி எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாய் எங்களூருக்குப் போய் 2 கண்ணையும் விரைவிலேயே திருப்பி விடுகிறேன். சரியான யோசனை என்றான் அரசன். உள்ளதும் போச்சு ஒற்றை கண்ணா என்ற கதிக்கு ஆளாக விரும்பாத இந்த ஆசாமியும் குதிரையை கொடுத்துவிட்டு ஓடினான் என சொல்லவும் வேண்டுமா? இளைஞன் 2 குதிரைகளையும் பெற்ற பிறகு இன்னும் யாரிடமாவது நீ மாட்டி கொள்ளாமல் இருப்பதற்கு நானும் உன்னோடு நாட்டு எல்லை வரை வருகிறேன் என்று புது நண்பன் கூறினான். அவர்கள் பேசிக்கொண்டே இப்படி நடந்து போய்க் கொண்டிருக்கையில் பல்லாண்டு முன் தொலைந்து போன நம் அண்ணாவேதான் இவன் என்று இளைஞனை கண்டு கொண்டான். அவனை இத்தனை நாளும் அடிமையாய் வைத்திருந்த அயோக்கியனும் அவன் பெண்டாட்டியும் சமீபத்தில்தான் செத்துப் போனார்கள். அப்போது பிடித்து அவனும் சொந்த ஊருக்கு தப்பி ஓட ஒரு சந்தர்ப்பத்தை நோக்கியிருந்தான். அயோக்கியர்களின் தந்திரங்கள் எல்லாம் அவனுக்கு பழக்கமாதலால் அவர்களை எப்படிச் சமாளிப்பது என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. பிறகு 2 சகோதரர்களும் அந்த பொல்லாத நாட்டை விட்டுப்போய் தெற்கே சென்று 2 குதிரைகளையும் நல்ல விலைக்கு விற்று கை நிறைய பணத்துடன் 15 நாளில் ஊருக்கு திரும்பினார்கள். 2 மகன்களையும் பார்த்த தகப்பனும் இந்தச் சகத்தில் நம்மைப் போல பாக்கியசாலி யார் என பரமானந்தம் அடைந்தான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.